ஞாபகமா இருக்கீங்க, என்னாச்சு? அட சொன்னாலே தெரியும். இல்லப்பா, இப்ப போனல ஃபங்க்ஷன். ஆமா. நம்மள அவங்க அங்கீகரிக்கவே இல்லை, பாத்தீங்களா? பார்த்தேனே. எத்தனையோ பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள போய் அங்கீகரிக்காங்க. நம்மள வான் கூட கேட்கல, சாப்பிடுங்கன்னு எதுவுமே சொல்லல. நீங்களும் அமைதியா சாப்பிடாம வந்துட்டீங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? அப்ப நாமளும் நடிச்சுட்டே இருந்திருக்கலாம் போல. உண்மையா பழகினதுதான் தப்பு. நடிச்சுட்டே இருந்திருக்கலாம்லப்பா. இதுக்குதான் இவ்வளவு வருத்தப்படுறியா? இன்னும் வாழ்க்கையில பார்க்க எவ்வளவோ இருக்கு. இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? யோசேப்பு அவங்க வீட்டுல உண்மையா இருந்தான். அதற்கான ரிவார்ட் குழியில படுகொலி. போர்த்திபார் வீட்டுக்கு போறான், இங்கேயும் உண்மையா இருக்கிறான். அதோடைய ரிவார்ட் சிறைச்சாலை. சிறைச்சாலைக்குள்ள உட்காந்துக்கிறாம நம்மளும் மற்ற மாதிரி நடிச்சா வாழ்க்கையில முன்னேறிடலாம், அப்பதான் ஒரு கேங் நமக்கு இருக்கும், பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளும் நடிக்கலாம்னு சொல்லி அவன் தன்னை மாத்திக்கல. சிறைச்சாலைக்குள்ளேயும் அவன் உண்மையிலவனா நின்றான். அப்ப உண்மைக்கான பலன் இதுதானாங்க? படுகொலியும் சிறைச்சாலையும் தானா? எல்லா இடத்துலயும் இப்படிதான் ரிஜெக்ஷனை பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குமா? உண்மைக்கான பலன் நல்ல காரியம் எதுவுமே கிடைக்காதா? யோசிப்பு ஒரு காலகட்டத்துல புறக்கணிப்பு நிராகரிப்பு வந்தது உண்மைதான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பலன் வரும். லேட்டஸ்டா வந்த பலன் என்னன்னா, அவனுக்கு அரண்மனை வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அங்க போன போது புறக்கணித்தவர் அவமத்திற்கு ஆச்சரியமா பார்த்தாங்க. இவனையே நம்ம புறக்கணிச்சிட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஃபீல் பண்ண நாட்கள் வந்தது. இப்போ நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு நாள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இவங்கள தப்பா நினைச்சிட்டோமே, இவங்களை நம்ம புறக்கணிச்சிட்டோமே, இவங்களுக்காக நினைச்சு இவங்களை ஒதுக்கிட்டோமே, இவங்களை பகச்சுக்கிட்டோமே என்று சொல்லி அவங்க ஃபீல் பண்ண நாட்கள் வரும். ஆனா இந்த நாட்களில் நம்மளை மாற்றிக்க கூடாது. கடைசி வரைக்கும் உண்மையிலே நிற்கும் போது கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யோசேப்பை குடும்பம் புறக்கணித்தது. போத்திபார் வீட்டில் புறக்கணித்தாங்க. அண்ணன்மார்கள் சொந்தங்கள் எல்லாரும் புறக்கணித்தாங்க. தனிமை விடப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தனிமையை விடலைங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையா நிக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பைபிள் சொல்லுது, சிறைச்சாலைக்குள் தனிமையில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது உண்மையானால் புறக்கணிக்கப்பட்ட உங்களோட இயேசு கூட இருக்கிறார். தள்ளப்பட்ட உங்களோட இயேசு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். எதிர்பாராத ஒரு ஸ்தானத்தை கொண்டு போய் நிறுத்துவார். புறக்கணிக்கப்பட்ட கண்கள் அதை பார்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. God bless you.